திருப்பூர்ல இருக்கேங்க. திருப்பூர்ல ஸ்ரீ குகன் கார்ஸ்ல இருக்கேன். எப்பவுமே குகன் கார்ஸ்ல ஒரு 15 கார் கிட்ட பார்ப்போம். இந்த டயத்துல உங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 கார் கிட்ட பார்க்க போறோம். நிறைய கார் இருக்கு. இது ஒரு ஷோரூம் இருக்கு. இன்னொரு ஷோரூம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்ட் டேஸ்ல XUV 500 நிறைய கேட்டீங்க. சன்ரூஃபோட ஒரு வண்டி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஃபோர்டு ஹோண்டா சிட்டி, ஃபோர்டு அஸ்பயர், உங்களுக்கு பொலேரோ இருக்குங்க. பொலேரோவும் லோக்கல் நம்பருங்க. நம்ம காரைக்குடி நம்பர், சிவகங்கை, அப்புறம் ஸ்கோடா இந்த மாதிரியான கார்கள் இருக்கு. ஸ்விஃப்ட்டுமே நிறைய இருக்கு. லோ பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா அல்டோ இந்த மாதிரியான கார்கள் இருக்குங்க. ரெனால் குவிட் இந்த மாதிரி காரும் இருக்கு. ஹோண்டா அமேஸ்ல எனக்கு எப்பவும் ஃபேவரட்டான கலரு இந்த ஹோண்டா அமேஸ் ஒன்று இருக்கு. செல்லிரியோ இருக்குங்க. நியூ செல்லிரியோ இருக்கு. நியூ சேப் செல்லிரியோ இருக்கு. அப்புறம் இக்னிஸ், மாருதில இக்னிஸ் இருக்கு. ஸோ இங்க இவ்வளவு கார்கள் இல்லாம இன்னும் நிறைய கார்கள் இருக்கு இன்னொரு ஷோரூம்ல. ஸோ வாங்க இங்க உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம வேகமா பார்த்துலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இது என்கரேஜ் பண்ணிருங்க. நம்ம திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, திருப்பூர்ல பாத்தீங்கன்னா SIP தேட்டர் இருக்குங்க. ஸோ இந்த சைட்ல SIP தேட்டர் இருக்கு. நீங்க திருப்பூர்ல யூஸ்டு கார் வாங்கணும்னா இந்த ஏரியாவுக்கு தான் வந்தாகணும். அந்த மாதிரி ஸோ அங்கே வந்து ஸ்ரீ குகன் கார்ஸ் கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடும். இங்க உள்ள கார்கள் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஃபைனான்ஸும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃபைனான்ஸ் பண்ண முடிஞ்ச கார்களுக்கு என்னென்ன ஃபைனான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம கொடுத்துருவோம். கார்களுடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா எடுத்துக்கலாம். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்க கார்கள் பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறீங்க. பத்திலா நம்மளுடைய எது பிடிச்சிருச்சு உங்களுக்கு? இப்படிதான் சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும்னு சொல்றேன். பாசிட்டிவா தான் இருக்கணும். ஆமா, சரி. என்ன மாதிரி கார்கள் பார்க்கலாம்? நம்ம ஷோரூம் எங்க இருக்கு? அட்ரஸ் சொல்லிருங்க. திருப்பூர் அவினாசி ரோடு SIP தேட்டர் பேக் சைடுங்க. நம்ம ஷோரூம் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ குகன் கார்ஸுங்க. வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1,20,000 இருந்து 10,25,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வண்டி இருக்குதுங்க. ஒரு 30 வண்டி வரைக்கும் இருக்குது. ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ்லயும் போட்டிருக்கிறோம். பிரைஸ் கம்மியாவும் இருக்குது. லோன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 70 to 80% இருந்து ஃபுல் லோன் ஆகிற வரைக்கும் கூட கார் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. வண்டி கண்டிஷன் பார்த்து நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கலாம். ஓகே. எதா இருந்தாலும் நாங்க வந்து செக் பண்ணி பார்த்து மனசுக்கு திருப்தியா இருந்த பட்சத்துல இன் கேஸ் உங்களுக்கு காரை பத்தின நாலேஜ் இல்லாட்டியும் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப கார்களை பார்த்து ரொம்ப நேரம் தண்ணி நடிக்காம. ஓகே. இப்போ நம்ம பேர் பார்த்தீங்கன்னா வேகனாருங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 86,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்குது. டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 4,10,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ரூபாயிலேருந்து 3,000 வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கியா சோனட்டுக்குன்னா GT லைனுங்க, டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக்கில் 2021 ஒரு ஓனருங்க. 99,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 6,000 ரூபாய் கூட வந்துடும். அலாய்ஸ் புஷ்பரன் சட்டுன்னு சொல்லி ஃபுல்லாமே வந்துருங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 10,60,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா மாருதி இக்னிஸுங்கண்ணா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,08,000 ஓடிக்குங்க. ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, AC, சென்ட்ரல் லாக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அலாய்ஸ்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 5,70,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்கண்ணா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 66,000 ஓடி இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 3,70,000 கேட்குதுங்கன்னா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாங்க. பார்த்தீங்கன்னா மாருதி செலேரியோங்க ZXi டாப் எண்ட் மாடலுங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 44,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 5,40,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4,50,000 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800ங்கண்ணா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்கன்னா, ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும், ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 2,75,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 5,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4,50,000 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிசான் டரானாங்க XUV ஃபுல் ஆப்ஷன் வண்டி 110 PHல ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடிக்குங்க.
வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு டென்ட் ரெஸ்ட் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துருங்க. டியூல் ஏர் பேக், அலாய்ஸ், ஏபிஎஸோட வந்துடும். 4 டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4,65,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும். பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 நவம்பர் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 1,85,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. லோக்கல் கஸ்டமருக்கு, அதாவது திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டுனுங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்குங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா 3,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்கன்னா 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா பார் ஆயிடுச்சு, எடுக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி தரலாங்க. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மக்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்கன்னா பெட்ரோல் டாப் எண்டுங்க. 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்குங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2031 மே மாதம் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. ஏசி, ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக்கு, அலாய்ஸ், ஏபிஎஸ் சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னிங்கண்ணா 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும், ஒரிஜினல் எல்லாம் அப்படியே இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,85,000 கேட்குதுன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பியூர் பெட்ரோலுங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 75% வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எக்ஸ்யூவிங்க 5W9ங்க. சன்ரூஃபோட வந்துடும். 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 89,000 இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூல் ஏர் பேக்கு, சன்ரூஃப், அலாய்ஸ், ஏபிஎஸ் சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 10,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வரை பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்த நம்ம பேர் பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்கண்ணா 2007 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 மார்ச் வரைக்கும் இருக்குதுன்னா இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஏசி டைப்புங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,20,000 கேட்குதுன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் நம்ம லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு. அடுத்த நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிடுங்கன்னா டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆட்டோமேட்டிக் கிளைம் கண்ட்ரோல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டியூல் ஏர் பேக்கு, அலாய்ஸ், ஏபிஎஸ் சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தராங்க லோக்கல் கஸ்டமருக்கு. பார்த்தீங்கன்னா ஹியூண்டா இயானுங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுங்க. 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடிக்குங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குதுங்கன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டாங்க டீசல் வேரியண்ட் 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,28,000 ஓடிக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் பண்ணி தரலாங்க லோக்கல் கஸ்டமருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா 2008 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸு பாரில் இருக்குது. நம்ம எடுத்து எஃப்சி காமிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,80,000 கேட்குதுன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேசிங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 90,000 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்குங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், டியூல் ஏர் பேக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6,75,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90% வரைக்கும் பண்ணி தரலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டிஎம்ங்கண்ணா பேஸ் வேரியண்ட்டுங்க 2007 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா 1,30,000 கேட்குங்கன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்க பெட்ரோல் வேரியண்ட் 2006 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க.
இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரை பண்ணி தரலாங்க லோக்கல் கஸ்டமர். பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் i20 அஸ்ட்ரா ஆப்ஷனல்னா பெட்ரோல் வேரியண்ட்லேயே டாப்புங்க. 6 ஏர் பேக்கோட வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஒரிஜினல் கலையாமல் அப்படியே இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4,65,000 கேட்குங்கன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க, 2018 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 3,30,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியோஸுங்க, டீசல் வேரியண்ட், 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடிக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 5,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோங்க, ஜெட்டல் எக்ஸுங்க, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2012 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசின்னு வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,35,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் நம்ம லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்க, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2008 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, டூவில் ஏர் பேக்கு, அலாய்ஸுன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க, கார்கள்லாம் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்துருப்போம். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருங்க பட்சத்தில் கார்களுடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். டாட்டா, பை பாய், தேங்க்யூ.